මේ රටේ පාලනය බාර ගන්නකොට අපේ රට තිබුණේ බංකොලොත් රටක් හැටියට HNBF லீசிங் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை வழங்கும் ஒரு நாள் சேவை. நாங்கள் நாட்டை பொறுப்பேற்கும் போது நாடு வங்குரோத்தடைந்த நாடாகவே காணப்பட்டது. வெளிநாட்டு கையிருப்புகளும் குறைவடைந்திருந்தது, திரைசேரியும் குறைவடைந்திருந்தது. எங்கள் கடன்களை செலுத்த முடியாத நிலை இருந்தது. எனவே ஒரு அரசாங்கமாக நாங்கள் மிக பாரிய சவாலை எதிர்கொண்டோம். ஆனால் ஒரு வருடம் கழித்து நாம் திரும்பி பார்க்கும்போது நாம் மகிழ்ச்சியடையக்கூடிய பணியை செய்து முடித்துள்ளோம். எங்கள் நாட்டை வங்குரோத்து நிலையிலிருந்து மீளக்கட்டி எழுப்ப முடிந்தது. நாங்கள் நாட்டின் 82வது வரவு செலவு திட்டத்தை 2025 நவம்பரில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்வைத்தார். தேசிய மக்கள் சக்தியின் 2வது வரவு செலவு திட்டம். வரலாற்றில் உள்ள ரகசியம் என்னவென்றால் வருமானத்தை விட செலவு அதிகமாக இருந்தது. வரவு செலவு திட்ட இடைவெளியை நிரப்ப நாம் எப்போதும் கடந்த வருடத்தை விட அதிகமாக கடன் வாங்க வேண்டும் என்ற விடயமே காணப்பட்டது. கடந்த 80 வரவு செலவு திட்ட அறிக்கைகளில் அதையே கூறினர். இருப்பினும் இப்போது அரசாங்கத்தின் 2வது வரவு செலவு திட்டத்தை நாங்கள் முன்வைத்துள்ளோம். அந்த வரவு செலவு திட்டத்தில் முதல் தடவையாக எங்களால் அதனை செய்வதற்கான இயலுமை கிட்டியது. செலவினை விட வருமானத்தை அதிகரித்துள்ளோம். ஆகவே இந்த வரவு செலவு திட்டத்திற்குள் பொருளாதார முகாமைத்துவத்தில் நாம் பெற்ற வெற்றியினால் இந்த வீதிகளை புனரமைப்பதிலும் டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி வழங்குவதிலும் அரசாங்கம் அச்சமின்றி தலையீடு செய்ய முடிந்தது. இப்போது நாட்டிற்கு நிலையான பொருளாதாரத்தை வழங்கவும் முடிந்தது. ஆகவே அதற்குள் இந்த நாட்டின் உட்கட்டமைப்பை கட்டியெழுப்புவதுடன் நமது நாட்டின் கல்வி, சுகாதாரம், சட்டவாட்சியை கட்டியெழுப்புவதிலும் நாங்கள் தலையிட்டுள்ளோம். අපි මේ රටේ යටිතල පහසුකම් හදනවට අමතරව අපි අපේ රටේ අධ්‍යාපනය, අපේ රටේ සෞඛ්‍ය, ඒ වගේම අපේ රටේ නීතියේ විධානය ගොඩනැගීම සඳහා අපි මැදිහත් වෙමින්